Hi, this is Brinda. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science classes conduct பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கான கிளாஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் வரலாறு வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இரங்கல் நம்ம தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் எழுந்து நின்று கண்ணை மூடி நம்ம ஒரு இரங்கலை தெரிவிச்சுப்போம். யாருக்காக அப்படின்னா நம்மளோட இன மக்கள், அவங்களுக்காக தான். இன்றைக்கி மே 18 என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன மக்கள் குத்தா முள்ளிவாய்க்காலில் கொலை செய்யப்பட்ட நாள். மேதகு பிரபாகரன் அவர்கள் கொலையுண்ட நாள். ஸோ அவங்களுக்காக ஒரு நிமிடம் கண்ணை மூடி என்ன பண்ணுறோன்னா ஒரு இரங்கல் நம்ம தெரிவிச்சுப்போம். ஸோ அதுக்கடுத்தது நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மௌரியர்கள் வரலாறு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம், வேத காலம் பார்த்துருந்தோம் இல்லையா. வேத காலத்துக்கு அடுத்தது என்ன மாதிரி சமூகம் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத காலத்தோட அந்த சடங்கு முறை, ரொம்ப இறுக்கமான சமூக முறை, இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக பௌத்தமும் சமணமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அந்த பௌத்தம் சமணம் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். முக்கியமான தலைப்பு அந்த பௌத்தம் சமணம், இது எல்லாமே முக்கியமான மதங்களாக வளருது. எதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத மதங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான், வேத வேள்வி அந்த சடங்குகளுக்கு இறுக்கமான சமூக முறைக்கு எதிராக பௌத்தம் சமணம் வளருது. அண்ட் அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா மகாஜனபதம், அதாவது ஜனம் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், இனக்குழுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா முன்னாடி வகுப்பில். அந்த ஜனம் அப்படின்னா இனக்குழு. ஸோ ஒரு ஜனா இன்னொரு ஜனாவை கைப்பற்றுறது, இன்னொரு பகுதியை கைப்பற்றுறது, இன்னொரு இதை சேர்த்துக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் இணைந்த பகுதி தான் ஒரு மகாஜனபதம். ஒரு பெரிய பகுதியாக மாறுது. ஒரு ஜனம் இருக்குது, ஒரு இனக்குழு, ஒரு பகுதி இருக்குது. அவங்க ஆதிக்கம் மூலமாக ஒரு போர் செஞ்ச ஒரு சண்டையின் மூலமாக இன்னொரு பகுதியை இணைச்சிக்கிறாங்க, அதாவது இன்னொரு ஜனத்தை இணைச்சிக்கிறாங்க. இப்படியே நிறைய பகுதிகளை இணைச்சிக்கிட்டா, நிறைய ஜனத்தை இணைச்சிக்கிட்டா அதுக்கு பேர் மகாஜனபதமாக உருவெடுக்குது. அதில் முக்கியமான மகாஜனபதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகதம். ஒரு 16 மகாஜனபதங்கள் இருக்குது. நம்ம 16 ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஒரு 4 மகாஜனபதங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதம், இதுதான் மகதம், ஒரு முக்கியமான மகாஜனபதம். அதுக்கடுத்தது அவந்தி, கோசலம், வத்சம், முக்கியமான ஒரு 4 மகாஜனபதங்கள்னு அது இதுதான். அதில் இந்த 3 மகாஜனபதங்களை விட்டுட்டு இந்த மகதம் ஒரு பேரரசாக உருவெடுக்கும். மகதம் என்னவா உருவெடுக்கும், ஒரு பேரரசாக மாறும். மகதம் ஏன் அப்படி பேரரசாக மாறுறதுக்கு காரணம் என்ன, ஏன் அங்கே பேரரசு உருவாகுது? முதல் பேரரசு, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பேரரசு அப்படின்லாம் இல்லை. ஒரு முதல் ஒரு பேரரசு. அரசு வேற, பேரரசர்லாம் வேற, ஓகேவா. பேரரசு அப்படின்றது ஒரு பறந்து விரிந்த ஒரு பெரிய பகுதி ஆட்சி செய்யறதுக்கு பேர் தான் பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேரரசு உருவாகுது அப்படின்னா ஏன் மகதத்தில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பின் பயன்பாடு ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. இங்கே நிறைய காடுகள் இருக்குது. ஸோ வளமான பகுதி. இன்னொன்று கங்கை யமுனை பகுதி எல்லாம் இமயமலையில் உருவாகி எல்லாம் இங்கே தான் கலக்கக்கூடிய பகுதி. ஸோ அதோட அந்த கங்கை யமுனை அந்த ஆற்றோட ஒரு அடிவாரம் மாதிரி. அண்ட் ஸோ நீருக்காகவும் இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், மண்ணும் வளமானது, காடுகளாக இருக்கட்டும், காடுகளும் ரொம்ப சுந்தர்பன் ஃபாரஸ்ட் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் அது. அண்ட் அதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பஞ்சமே இல்லை, எந்த இயற்கை வளத்துக்கும் பஞ்சம் இல்லை, அவ்வளோ ஒரு இயற்கை வளம் அங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ பஞ்சத்தில் இருக்கும்போது ஒரு இடம் ஒரு பேரரசாக மாறாது. இன்னொரு இடத்த போய் கேப்சர் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. பஞ்சமாக இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்கன்னா நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் யோசிச்சுட்ருப்பாங்க. ஒரு வளமான பகுதியில் இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க, அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு, இன்னும் பகுதிகளை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் யோசிப்பாங்க. அதுதான் அங்கே நடந்திருக்கு. இரும்போட பயன்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. இரும்பின் பயன்பாடு மூலமாக மரத்தெல்லாம் வெட்டுறதா இருக்கட்டும், விவசாயம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இரும்பின் பயன்பாடு ஒரு முக்கியமான காரணம் மகதம் ஒரு பேரரசாக வரத்துக்கு. ஸோ மகதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அரசு அமையுது அப்படின்னா என்ன அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியங்கா வம்சம். மொத்தம் ஒரு 4 வம்சங்கள் இருக்குது. அதில் 4வது வம்சம் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா மௌரிய வம்சம். ஃபஸ்ட்டு ஹரியங்கா வம்சம், செகண்டு சிசுநாக வம்சம், ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம்,
4வது தான் மௌரிய வம்சம். மௌரிய வம்சம். இந்த ஹரியங்கா வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர். பேரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் ஒருத்தர் வருவார் பிந்துசாரர்னு, இவர் பிம்பிசாரர். ஓகேவா, பிம்பிசாரர். அதுக்கு அடுத்தது சிசுநாக வம்சம் வருது. சிசுநாகர் அப்படின்ற ஒருத்தர் தான் சிசுநாக வம்சத்தை தோற்றுவிப்பார். இந்த மகதத்தோட கேபிட்டல் சிட்டியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகிருதம் அப்படின்ற பிளேஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் பாடலிபுத்திரமாக மாறும். ஓகேவா, பாடலிபுத்திரமாக லேட்டர் தான் மாறும். ஸோ பாடலிபுத்திரமாக எப்போ மாறுது, எந்த காலகட்டத்தில் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட காலகட்டத்தில், இந்த சிசுநாக வம்சத்தோட காலகட்டத்தில் தான் ராஜகிருதத்திலேருந்து எங்கே மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மாறிடும். பாடலிபுத்திரத்துக்கு கேபிட்டல் சிட்டி மாறும். ஓகேவா, இந்த ஹரியங்கா வம்சத்தில் நான் யாரை சொல்லியிருந்தேன், பிம்பிசாரர் ஒரு முக்கியமான அரசர் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த பிம்பிசாரர் அவரோட பையன் யாருக்கு சமகாலத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு. அவரோட பையன் வந்து அஜாதசத்ரு. யாருக்கு சமகாலத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை தோற்றுவித்த புத்தர், கௌதம புத்தர். அவருக்கு சமகாலத்தவர் தான் யாருன்னா இந்த அஜாதசத்ரு. அஜாதசத்ரு என்னெல்லாம் பண்ணுவார்னா, அந்த புத்தர்லாம் இறந்ததுக்கு அப்புறமா மாநாடு ஒன்று கூட்டுவார், பௌத்த மாநாடு கூட்டுவார். எங்கன்னா ராஜகிரகம் தானே கேபிட்டல் சிட்டி. ஸோ ராஜகிரகத்தில் முதல் பௌத்த மாநாடு கூட்டுவாங்க. பௌத்தத்தை எங்கே பார்த்தாலும் ப்ரீச் பண்ணுற அதுக்காக, அதாவது பரப்புறதுக்காக பௌத்த மாநாடு வந்து கூட்டப்படும். அஜாதசத்ரோட பையன் யாருன்னா உதயன். அவர் தான் பாடலிபுத்திரத்தில் கேபிட்டல் சிட்டி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு அடித்தளம் விட்டுருப்பார். அது பின்னாட்களில் கேபிட்டல் சிட்டி மாறிடும். யாரோட காலகட்டத்தில், சிசுநாகரோட காலகட்டத்தில். சிசுநாகர் கிடையாது, சிசுநாக வம்சத்தில் இருக்கக்கூடிய மன்னன் காலசோகா அப்படின்ற மன்னரோட காலகட்டத்தில் கேபிட்டல் சிட்டி மாறிடும் ராஜகிருதத்துலேருந்து பாடலிபுத்திரத்துக்கு. சரி, இந்த காலசோகா அவர் பேர் என்ன, காலசோகா நான் எழுதிடுறேன். காலசோகா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2வது பௌத்த மாநாட்டை கூட்டுறாரு காலசோகா. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது பௌத்த மாநாடு எங்கே கூட்டப்படுது அப்படின்னா பாடலிபுத்திரத்தை கூட்டப்படுது. வைசாலியில் கூட்டப்படுது. 2வது பௌத்த மாநாடு வைசாலியில் வந்து கூட்டப்படுது. ஸோ இவருக்கு அடுத்தது சிசுநாக வம்சத்துக்கு அடுத்தது வர்றது நந்த வம்சம். மகாபத்ம நந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இவருக்கு அடுத்தது இவரோட 8 மகன்கள், மொத்தமாக 9 நந்த மன்னர்கள் இருப்பாங்க. நவநந்தர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. நவகிரகம், 9 கிரகத்தை சொல்லுவாங்கள்ல நவகிரகம் அப்படின்னு. ஸோ நந்தர்கள் அப்படின்னு இந்த நந்த வம்சத்தை வந்து அழைப்பாங்க. அதுக்கு அடுத்தது யார் வரா, இந்த நந்த வம்சத்தை வீழ்ச்சியுற செஞ்சுட்டு ஆட்சிக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். குப்தான்னு வருதே, இருந்தால் குப்த அரசரா, இங்கேயும் அதே பேர் இருக்கும், குப்தர்கள்லையும் சேம் இதே பேர் இருக்கும். ஆனால் மௌரியர் இருக்காது பேருக்கு பின்னாடி. நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னா அது மௌரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. வெறும் சந்திரகுப்தான்றது அது குப்த வம்சத்தை சேர்ந்தவங்க. நம்ம கன்ஃபியூஷன் வந்து பண்ணிக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ மௌரிய வம்சம் என்ன சொல்லியிருந்தா, மௌரிய வம்சத்தை ஆரம்பித்து வைக்கிறது யார், ஸ்டார்ட் பண்ணுறது யார், ஃபவுண்டேஷன் போடுறது சந்திரகுப்த மௌரியர். அவர் தான். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ பெரிய ஒரு பேரரசெல்லாம் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா, முக்கியமான ஆள் யாருன்னா அவரோட அமைச்சரவையில், அதாவது அவரோட அமைச்சர் சாணக்கியர் தான். சாணக்கியர், கௌடில்யர், விஷ்ணுகுப்தர், இது எல்லாமே ஒரே ஆள் தான். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அளவுக்கு ஒரு நந்த வம்சத்தை தோற்கடிச்சு ஒரு அரசு உருவாகிறதுக்கு, பேரரசு உருவாகிறதுக்கு சந்திரகுப்தருக்கு உதவி செஞ்சது எல்லாமே, அதாவது ஆலோசனை சொன்னது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியர் தான், சந்திரகுப்த மௌரியருக்கு. சரி, நம்ம இதெல்லாம் ரப் பண்ணிடுவோம். சரி, இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த சாணக்கியர் வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறேன்னு இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, முத்ரா ராட்சசம் அப்படின்ற ஒரு நாடக நூல் மூலமாக நமக்கு தெரிய வருது. விசாகதத்தரோட முத்ரா ராட்சசம் அப்படின்ற நூல் மூலமாக நமக்கு தெரிய வருது. சாணக்கியர் இந்த மாதிரி ஆலோசனைலாம் வழங்கியிருக்காரு நந்த வம்சத்தை தோற்கடிக்க சந்திரகுப்த மௌரியருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு லேட்டர் தெரிய வருது. இந்தியாவிலேயே முதல் பேரரசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மௌரியர்கள் தான். மௌரியர் வம்சம் தான் இந்தியாவிலே முதல் பேரரசை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதில் முதல் கிங்கு யார், அதை ஸ்டார்ட் பண்ணது சந்திரகுப்த மௌரியர். யார், சந்திரகுப்த மௌரியர். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
321 கிமு அரியணையில் ஏறுவார். ஸோ இவரெல்லாம் எப்படி இறக்குறாரு, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சமணத்துறவி, அதாவது சமணத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். இந்த சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பத்ரபாகு அப்படின்ற ஒரு துறவி கூட தென்னிந்தியாவுக்கு வருவார், கர்நாடகாவுக்கு வருவார். கர்நாடகாவில் ஸ்ரவண பலகோலா அப்படின்ற ஒரு பிளேஸில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்திருப்பார். சல்லேகனா அப்படின்ற முறை, சல்லேகனா அப்படின்னா அந்த சமண துறவிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை. நோன்பு இருந்து அப்படியே உயிரை திறந்துருவாங்க. ஸோ அதை பின்பற்றி இவர் இறந்திருக்காரு அப்படின்னு கூறப்படுது. இவருக்கு அடுத்தது யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிந்துசாரர். இதுக்கு முன்னாடி ஒருத்தரை சொன்னனே, அவர் யார்? பிம்பிசாரர். அவர் வேற, இது பிந்துசாரர். மௌரிய வம்சத்தில் ஒரு 3 அரசர்கள் தான் ரொம்ப முக்கியமான அரசர்கள். இப்போ 2வது பேர் பார்க்குறோம், பிந்துசாரர். ஸோ பிந்துசாரரோட பையன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அசோகர், த கிரேட் அசோகா அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஆள் தான் இங்கே தமிழ்நாட்டில் ரோடு போட்டார், மரம் நட்டார், குளம் வெட்டினார், குட்டை வெட்டினார், ஆறு வெட்டினார் அப்படின்னு நிறைய கதைகள் இருக்குது. யாருன்னா அசோகா. உஜ்ஜயினி இங்கே தான் இருக்குது. உஜ்ஜயினி, பெருசாக எழுதுகிறேன். உஜ்ஜயினி அப்படின்ற பிளேஸுக்கு பிந்துசாரர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட பையன் அசோகாவை ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? எந்த பிளேஸுக்கு? உஜ்ஜயினிக்கு ஆளுநராக அசோகா அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அதாவது இவர் ஆட்சியில் இருக்கும்போது இவரை ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அப்போ தானே இந்த ஆள் மண்டையை போட்டதுக்கு அப்புறமா இவர் என்ன வர முடியும், பேரரசர் ஆக முடியும். அதே மாதிரி இவர் பேரரசராக வந்துடுவார். ஸோ பிந்துசாரரை பற்றி சொல்லணுன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எதுவும் பெருசாக இல்லை. இவரோட இயற்பெயர் அப்படின்னா சிம்ஹசேனா. அவரோட இயற்பெயர் சிம்ஹசேனா, பிந்துசாரருக்கு இயற்பெயர். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கிரேக்கர்கள் வழங்கின ஒரு பேர், அமிர்த கதா. அமிர்த கதா அதாவது எதிரிகளை அழிப்பவர். அமிர்த கதா, எதிரிகளை அழிப்பவர். இன்னொன்று அந்த ஸ்கூல் புக்கில் இல்லை, 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை, இதெல்லாம் 11th இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த சந்திரகுப்த மௌரியர்லாம் இருக்கார் இல்லையா, அவரோட அவைக்கு எங்கேருந்து யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க தூதுவர் ஒருத்தர் வராரு. கிரேக்க தூதுவர். என்ன கிரேக்கர்கள்லாம் எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வம்சங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, அலெக்சாண்டர், தி கிரேட் அலெக்சாண்டர் அவரே தான். அவர் இங்கே படையெடுத்து வந்திருப்பார், இது வரைக்கும் வந்திருப்பார். இந்தியா உள்ளார பெருசாக வரல, இது வரைக்கும் வந்திருப்பார். வந்தவர் திரும்ப போயிடுவாங்க. அதுக்கு இந்த படையெடுத்து வந்தார்ல, இந்த பகுதிகளெல்லாம் ரூல் பண்ணுறதுக்கு, இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதாவது இந்த காந்தார பகுதின்லாம் சொல்லுவாங்க, பாக்டீரியா அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பகுதிகள் பேர். ஸோ இந்த பகுதிகளை ரூல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதாவது ஆளுநர்களை நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் முக்கியமான ஆள் செலூக்கஸ் நிக்கேடர் அப்படின்ற ஒருத்தர். அந்த செலூக்கஸ் நிக்கேடருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் 2 பேருக்கும் இடையில வார்லாமும் நடக்கும். அப்புறம் பேசி சமாதானமாக உடன்படிக்கைக்கெல்லாம் வந்துப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 500 யானைகளை அவருக்கு வழங்குவார், செலூக்கஸ் நிக்கேடருக்கு. செலூக்கஸ் நிக்கேடர் அவையிலிருந்து இங்கே மகதத்துக்கு ஒரு தூதுவர் வருவார். தூதுவர், அம்பாசிடர், தூதுவர் வருவார். அவர் தான் மெகஸ்தனீஸ். இண்டிகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதின மெகஸ்தனீஸ். இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மெகஸ்தனீஸை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டிகா புத்தகத்தோட ஒரிஜினல் வேர்ஷன் யாருக்கும் கிடைக்கல. ஆனால் பல கிரேக்க வரலாற்றறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இண்டிகாவில் இந்த குறிப்பு இருக்குது, சந்திரகுப்த மௌரியரை பற்றி இந்த குறிப்பு இண்டிகாவில் இருக்குது அப்படின்னா, அந்த புத்தகத்தை மேற்கோள் குறியிட்டு, ஒரு மேற்குறியிட்டு அவங்க வேறு வேறு புத்தகங்களில் குறிப்பிடும்போது அதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு எடுக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது, ஓகே இண்டிகான்னு ஒரு புத்தகம் இருக்குது, மெகஸ்தனீஸ் எழுதியிருக்காரு, சந்திரகுப்த மௌரியரோட அவையில் என்னெல்லாம் நடந்திருக்கு, இந்தளவுக்கு டீப்பாக எழுதியிருக்காருன்றதுலாம் நமக்கு லேட்டர் தெரிய வருது. சரியா? இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குறிப்புகள். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ சந்திரகுப்த அவைக்கு இங்கே வந்த ஒரு கிரேக்க தூதுவர் யார்? மெகஸ்தனீஸ். அவர் எழுதிய புத்தகம் இண்டிகா. சரி, இந்த மௌரியர்கள் பற்றி இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம். இவங்களை பற்றி படிக்கிறதுக்கு என்ன சான்று? சான்று என்ன? எப்போதுமே நான் ஒன்று சொல்வேன்ல, ஒரு டைனாஸ்டி பற்றி படிக்கிறோம், ஒரு வரலாறு படிக்கிறோன்னா அதுக்கு சான்று ரொம்ப முக்கியம். ஏன்னா தானோன்ட்டு என் தாத்தா அவ்வளோ பெரிய ஆள்னு நம்ம சொல்ல முடியாது, சான்று இருந்தால் தான் சொல்லலாம். என்னென்ன சான்றுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய சான்றுகள் இருக்குது, தொல்லியல் சான்றுகளும் இருக்குது. தொல்லியல் சான்றுகளில் நிறைய அசோகரோட பேராணைகள் இருக்குது. 33 பேராணைகள் இருக்குது. 33 பேராணைகள் பாறைகள்லையும் தூண்கள்லையும்
எங்கே பார்த்தாலும் வந்து குகைகள்லையும் வந்து எழுதியிருக்காரு அசோகரோட பேராணைகள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதாவது கல்வெட்டு, அவரோட கல்வெட்டை பேராணை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேராணைன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு ஒரு ஆணை ரிலீஸ் பண்ணுறாருல, அதனால் அது பேராணை அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ அது கல்வெட்டு தான், அசோகரோட கல்வெட்டுகள் இல்லை பேராணைகள்னு சொல்லலாம். மொத்தம் 33 கல்வெட்டுகள் இருக்குது. இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் இருக்குது, முத்ரா ராட்சசம் சொன்னா இல்லையா, விஷாக தத்தர் எழுதின முத்ரா ராட்சசம் இருக்குது. அதுக்கடுத்தது மெகஸ்தனி சேர்ந்த இண்டிகா நூல் வந்து இருக்குது. இது எல்லாமே இலக்கிய சான்றுகள் தான். யாரை பற்றி படிக்கிறதுக்கு? மௌரியர்கள் பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமான சான்றுகள். அதுக்கடுத்தது இன்னொரு அதாவது நம்மளோட அண்டை நாடான ஸ்ரீலங்கா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புக்கு மகாவம்சம், தீபவம்சம். அந்த புத்தகங்கள்லேயும் வந்து இவர்களை பற்றின ஒரு சில குறிப்புகள் வந்து இருக்குது. அது ஏன் இருக்குது அதெல்லாம் நம்ம லேட்டர் பார்ப்போம். நம்ம இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி வந்து போடும்போதெல்லாம் பார்ப்போம். ஸோ மகாவம்சம், தீபவம்சம் அந்த புத்தகங்களில் இவர்களை பற்றின குறிப்புகளும் வந்து காணப்படுது. ஸோ அதையும் நம்ம இலக்கிய சான்றுகளில் எடுத்துக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் சமணம், பௌத்தம் 2 மதங்கள் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருந்த ஒரு மதங்கள். ஸோ அந்த சமண பௌத்த நூல்களும் யாருக்கு? ஸோ அந்த சமண பௌத்த நூல்கள்லேயும் நம்ம மௌரியர்களோட ஒரு சில ரெஃபரன்ஸை வந்து பார்க்க முடியும். அதுவும் எதுக்கு சான்றுனா மௌரியர்கள் வரலாறுக்கு, அதுவும் நம்ம சான்றாக எடுத்துக்கிறோம். இப்போ என்னென்னலாம் சான்று சொல்லியிருக்கேன்? இண்டிகா சொன்னேன், முத்ரா ராட்சசம் சொன்னேன், அடுத்தது அர்த்த சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், அடுத்தது மகாவம்சம், தீபவம்சம் சொல்லியிருக்கேன். வேறு என்ன? சமண நூல், பௌத்த நூல் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். வேறு என்ன இலக்கிய சான்று? அகலாநூற்று பாடல்கள், மாம லூனார் எழுதிய அகலாநூற்று பாடல்கள், மாம லூனார் எழுதின அகநானூற்று பாடல்கள். அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தி கிரேட் அசோகா. இதுக்கு முன்னாடி யாரை பற்றி பார்த்தோம்? சந்திரகுப்தா மௌரியை பற்றி பார்த்தோம். அடுத்தது பிந்துசாரர் பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அசோகா பற்றி பார்க்கலாம். அசோகா எப்போ அரியணையில் ஏறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 268 கிமுவில் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அரியணையில் ஏறுறாரு. அதாவது பாடலிபுத்திரத்தில், அதுதான் பாடலிபுத்திரம் தான் கேபிட்டல் சிட்டி, அதில் அரியணை ஏறுறாரு. மௌரிய வம்ச பேரரசர் அரியணை ஏறுறாரு அசோகா. அடுத்தது பார்த்திங்கன்னா 261 ஒரு மிகப்பெரிய போரில் இன்வால்வ் ஆகுறாரு. யாருக்கு அகேன்ஸ்டானா கலிங்கம். ப்ரெசண்ட்டில் அது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ அந்த ப்ரெசண்ட்டில் ஒடிசாவுக்கு அகெயின்ஸ்டாக எதில் ஈடுபடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரில் ஈடுபடுறாரு. ஒடிசானா இங்கே இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் என்ன பண்ணுறாருன்னா போரில் ஈடுபடுறாரு. ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்குது, ரொம்ப மோசமான ஒரு அழிவை சந்திக்குது அப்படின்னு இவரோட பேராணைகளில் சொல்கிறாரு. அந்த போருக்கு அப்புறமா தான் அவர் என்னவா மாறுவாருன்னா ஒரு பௌத்தத்தை தழுவ ஆரம்பிப்பார். அவ்வளோ கொடுமையான ஒரு போர் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து தான் பௌத்தத்தை வந்து தழுவ ஆரம்பிப்பார். 13ஆம் பாறை கல்வெட்டு அது மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த கலிங்க போர் குறித்து அசோகர் அவரோட பேராணைகளில் குறிப்பிட்டிருக்காரு. 13வது பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இவர் அசோகரை என்னென்னு அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனாம் பிரியர். என்ன? தேவனாம் பிரியர், தேவர்களுக்கு பிரியமானவராம், தேவர்களுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லி அசோகர் அழைப்பாங்க. இந்த டேர்மு அசோகரை தான் குறிக்குதுன்னு பல வருஷமாக வந்து தெரியாமையே இருந்துச்சு. யாரோ ஒரு அரசர் இருக்காருப்பா, தேவனாம் பிரியர்னு ஒரு அரசர் இருக்கார் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அது லேட்டர் தான் வந்து தெரிய வருது. ஸோ அது எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சப் அப்படின்ற அவரோட முழு நேம் வந்து நான் டைப் பண்ணி போடுறேன் பாருங்கள். பிரின்சப் அப்படின்றவர் தான் என்ன பண்ணாருன்னா இந்த தேவனாம் பிரியர் அப்படின்றது யார் அப்படின்னா அசோகர் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. சாஞ்சியில் இருக்கக்கூடிய கல்வெட்டு, சாஞ்சினா இங்கே இருக்கும், அந்த சாஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய அசோகரோட பேராணைகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அது மூலமாக வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த தேவனாம் பிரியர்ன்றது அசோகர் தான் குறிக்குது அப்படின்றது லேட்டர் தான் வந்து கண்டுபிடிக்கப்படுது. வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது தூண் கல்வெட்டு, அதாவது இரண்டாவது தூண் கல்வெட்டு எதை பற்றி பேசுது அப்படின்னா தம்மம் அப்படின்னா பௌத்தத்தை வந்து தான் சொல்லுவாங்க. தம்மம் அப்படின்ற அந்த கொள்கையை வந்து சொல்லுவாங்க. அந்த தம்ம கொள்கையை பற்றி அப்படின்னா என்ன அப்படின்ற பொருள், அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இந்த இரண்டாம் தூண் கல்வெட்டில், அசோகரோட இரண்டாம் தூண் கல்வெட்டில் வந்து இருக்குது. நான் இப்போ எதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா அவர் போருக்கு அப்புறமா என்னவா மாறினார்?
பௌத்தத்தை தழுவ ஆரம்பிச்சுட்டாரு. பௌத்தத்தை தழுவ ஆரம்பித்தோன்னே அவரோட கல்வெட்டுலேயே என்ன பண்ணுறாரு, இரண்டாம் தூண் கல்வெட்டில் தம்மத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் கொஷனில் கேட்பாங்க. 13ஆம் பாறை கல்வெட்டு என்ன சொல்லுது, இது பாறை கல்வெட்டு. இரண்டாம் தூண் கல்வெட்டு என்ன சொல்லுது, பாறை வேற தூண் வேற, தூண் கல்வெட்டு. அடுத்தது இவர் தம்மத்தை கல்வெட்டில் மட்டும் இது பண்ணல, சும்மா தம்மத்தை தழுவணும், அதை பற்றி பேசணும், கல்வெட்டில் வச்சோம் அப்படின்லாம் இல்லை. ரியாலிஸ்டிக்காக இறங்கி வேலை பார்த்துருக்காரு. அவரோட பையன் பொண்ணு மஹிந்தா சங்கமித்ரா இவங்க 2 பேரையும் இலங்கைக்கு அனுப்பியிருக்காரு. இலங்கைக்கு அனுப்பியிருக்காரு. இலங்கைக்கு அனுப்பி அது மட்டும் இல்லாமல் இலங்கை இன்றைக்கி பாதி தான் இருக்கும். காரணம் மே 18. அதுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இலங்கை முழுசாக இல்லை, அது இலங்கையே இல்லை, இந்த மேப்பு தமிழ் ஈழம். ஓகேவா? ஸோ இலங்கைக்கு இன்னும் இலங்கை மட்டும் இல்லாமல் எகிப்து, மேற்கு ஆசியா, கிழக்கு ஐரோப்பா இந்த பகுதிகளுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுப்பி வைக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா பௌத்தத்தை ப்ரீச் பண்ணுறதுக்காக, பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக, பௌத்த மதங்களில் எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்குது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு அதை பரப்புறதுக்காக எங்கே பார்த்தாலும் அனுப்பி வைக்கிறாரு. யார்? அசோகர். அவர் பசங்களை அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்றும் பண்ணுறாரு. ஒரு ஆஃபீஸரே அப்பாயிண்ட் பண்ணிட்டார் பௌத்த மதத்தை ப்ரீச் பண்ணுறதுக்காக, மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னா பௌத்த மதத்தை ப்ரீச் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள், ஆஃபீஸரே அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடலிபுத்திரத்தில் 3வது பௌத்த மாநாடை கூட்டினாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த பாடம் இப்போ நடத்தும்போது தான் நான் சொல்லியிருந்தேன் 2 பௌத்த மாநாடு நடந்தது. கிளாஸை ஒழுங்காக தெளிவாக கவனிச்சிங்கன்னா இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சு, அதாவது முதல் மாநாடு எங்கே நடந்தது, யார் அதை கூட்டினது, 2வது பௌத்த மாநாடு எங்கே நடந்தது, அதை யார் கூட்டினது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நடத்தின சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, பாடலிபுத்திரத்தில் 3வது பௌத்த மாநாடு நடக்குது. அடுத்தது இவரோட கல்வெட்டுகள் சொன்னோம்ல, 33 பேராணைகள் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த 33 பேராணைகள் எங்கெங்கெல்லாம் சதறி நிறைய இடங்களில் கிடக்குன்னா அதிகமாக இந்த பிளேஸில் கிடைக்கிது. சாஞ்சி, காந்தஹார், வடமேற்கு பகுதிகள்னால் இந்த பகுதிகள் வடமேற்கு, இந்த பஞ்சாப் இந்த பகுதிகள் இது வடமேற்கு. காந்தஹார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஓகேவா? காந்தஹார் பகுதி அப்படின்றது இன்னும் தள்ளி போகும், ஆப்கானிஸ்தான் அந்த சைடு காந்தஹார். ஸோ அந்த காந்தஹார் பக்கம் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு அது என்ன மொழியில் இருக்குன்னா கிரேக்கத்தில் இருக்குது. கிரேக்கம், அராமிக் அந்த லாங்குவேஜில் இருக்குது. இந்த வடமேற்கு பகுதி இங்கே கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா கரோஸ்தி அப்படின்ற ஒரு மொழி வடிவத்தில் இருக்குது. சாஞ்சி இங்கே இருக்குன்னு நம்மளுடைய சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சாஞ்சியில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு எந்த மொழியில் இருக்குன்னா பிராமி மொழியில் இருக்கக்கூடிய கல்வெட்டாக இருக்குது. இவரோட பேராணைகள் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்குது. முக்கியமாக இவரோட பேராணைகளில் நம்ம தமிழ்நாட்டை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு, சவுத் இந்தியாவை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. யாரை பற்றினா கேரள புத்திரர்கள், சத்தியபுத்திரர்கள், அப்புறம் சோழர்கள், சேரர்கள் அப்படின்னு இல்லாமல் குறிப்பிட்டிருக்காரு. எந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த அசோகா த கிரேட் அப்படிங்கிறோம். அசோகா எங்கே பார்த்தாலும் ரூல் பண்ணது, அவ்வளோ பெரிய பேரரசுன்றோம். இந்தியாவை ஃபுல்லாக கைக்குள்ளே வச்சுருந்தார். இங்கே வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக கைக்குள்ளே வச்சுருந்தார். அப்படி இந்தியா ஃபுல்லாகவே ஆட்சி பண்ணாலும் ஒரு பிளேஸை ஆட்சி பண்ண முடியலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளாலாம் யார் இருந்தா? சேரர்கள் இருந்தாங்க. இங்கே சோழர்களும் பாண்டியர்களும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. சோழர், சேரர், பாண்டியர் இவங்க ஆட்சி செய்த இந்த பகுதியை அசோகரால் கைப்பற்ற முடியலை. அந்த அளவுக்கு நம்ம திறமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்கோம் அப்படின்னு தான் நம்ம நம்பணும், வீரர்களாக இருந்திருக்கோம். ஸோ நம்மளை எப்போதும் நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்போம், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம இருந்திருக்கோம். அவரால் இங்கே வர முடியலை. ஆனால் அவரோட கல்வெட்டுகளில் அவர் குறிப்பிட்டிருக்காரு சத்தியபுதோ, அதியமா அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அதியமான் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காரு. யாரானா நம்மளை தான் குறிப்பிட்டிருக்காரு, தமிழ் மக்களையும் சேரர்களையும் இவங்கள தான் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அசோகர் பற்றி பார்க்குறோன்னா அசோகர் பற்றி இவ்வளோ தான். இதுதான் முக்கியமான விஷயங்கள். நீங்கள் அசோகர் பற்றி நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயங்களை நல்லா மெமரி பண்ணிக்கணும். இதெல்லாம் மேட்சிட்டில் கொடுத்து கேட்பாங்க. மஹிந்தா சங்கமித்ராவெலாம் எங்கெல்லாம் அனுப்புனாங்கன்றது எல்லாமே கேட்பாங்க. இலங்கை, மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா, மேற்கு ஆசியா,
வேறு என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து இந்த பகுதிகளுக்கெல்லாமும் அனுப்பியிருக்காரு, இலங்கைக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ தேவனாம்பிரியர், அப்புறம் என்னென்ன போச்சுன்னா 2ஆம் தூண், இந்த 2, 13 இதுதான் தமிழர்களை பற்றி. தமிழர்கள்னு கிடையாது, சேர சோழ பாண்டியர் அப்புறம் சத்தியபுதம் அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்றது 2, 13 பாறை கல்வெட்டு. இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும், சரியா? இதுதான் மெமரி பண்ணிக்க வேண்டிய விஷயம்னா இதுதான். சந்திரகுப்த மௌரியர்னா சல்லேகனாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உண்ணா நோன்பு இருந்தார்லே அது. பிந்துசாரர் அப்படின்னா அவரோட இயற்பெயரும் வேற என்ன சொல்லியிருந்தேன் பிந்துசாரர் பற்றி, அவர் வேற என்ன செஞ்சார், அவருக்கு இன்னொரு கிரேக்கர்கள்லாம் வச்ச பேர் ஒன்று இருந்தது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவங்கள பற்றி இவ்வளோ தான். அசோகர் பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மௌரியர்களோட நிர்வாகம் குறித்து பார்க்கலாம். ஸோ இப்போ நிர்வாகம் குறித்து பார்க்கலாம். அரசர் தான் எப்போதுமே உச்சபட்ச அதிகாரத்தை கையில் வச்சுருப்பார். அரசர் தான் நீதி வழங்குறவராக இருப்பார். அதாவது ஜட்ஜாகவும் இருப்பார். படை தளபதிக்கெல்லாமும் தலைமையாக இருக்கிறது யார் அப்படின்னா அரசராக தான் அதெல்லாம் இருப்பார். நம்ம எப்போதுமே முடியாட்சியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். அண்ட் ஒரு அமைச்சர்களுக்கும் ஒரு அரசர்களுக்கும் அமைச்சரவை அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த அமைச்சரவைக்கு பேர்கள் கொஞ்சம் மாறும். மௌரியர்கள் காலத்தில் இருந்த அந்த அமைச்சரவைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரி பரிஷத். இங்கே உங்களுக்கு இன்னொரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்ற அமைச்சரவை யாரோட காலகட்டத்தில் இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரும் கொஷனுக்கு ஆன்சரே வந்து பண்ண மாட்டிருக்கேன். உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் தெரியலையா இல்லை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்குறது உங்களுக்கு மறந்துட்டிங்களா? அந்தளவுக்கு வந்து ரிவிஷன் வந்து பத்தாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். படிங்க, படிச்சுட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ மந்திரி பரிஷத் அப்படின்றது அமைச்சரவையோட பேர். மௌரியர்கள் காலத்தில் இருந்த வரியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி பாஹா. வேத காலத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா, பாலி அப்படின்ற வரி என்னது, தன்னார்வமாக வந்து கொடுக்கக்கூடிய வரியாக அது இருந்தது. அதுக்கு அடுத்தது பின்வேத காலங்கள் அது கட்டாயமாக மாற்றப்பட்டுச்சு. ஸோ அந்த வரி பாலி அண்ட் பாகா அப்படின்ற 2 வரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வரி கலெக்ட் பண்ணாங்கன்றது நமக்கு எங்கேருந்து ஆதாரம் கிடைக்குதுன்னா லும்பினி கல்வெட்டு மூலமாக, லும்பினி அப்படின்ற பிளேஸில் கிடைச்ச கல்வெட்டு மூலமாக நமக்கு ஆதாரம் கிடைக்கிது. இந்த பாலி பாகான்ற 2 வரி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாகா வந்து விளைச்சலில் 1/6 வாங்கியிருக்காங்க. 6ல் ஒரு பங்கு வந்து வரியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இராணுவம்லாம் என்ன பண்ணாங்க, அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 30 பேர் அடங்கிய ஒரு 30 பேர் உறுப்பினர்களை கொண்ட 5 குழுக்களாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு 6 குழுக்கள், ஒரு குழுவில் 5 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. எத்தனை குழு? 6 குழு. ஒரு குழுலேயும் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ 6 குழு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, ஸோ இது மாதிரியான ஒரு 6 படைகள் இருக்குது இராணுவத்தில். அந்த 6 படையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுக்கள் இருக்குது, 6 குழுக்கள் இருக்குது. அடுத்தது நகராட்சி, அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் சேம் இதே செட்டப் தான். 5 உறுப்பினர்கள் கொண்ட 6 குழுக்கள் இருக்குது, மொத்தம் 30 உறுப்பினர்கள். நகராட்சியை நிர்வாகம் பண்ணுறதுக்கும், நகராட்சி ஒரு நகரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நகரத்தை நிர்வகிக்கிறது யார், நிர்வாகம் பண்ணுறது யார் அப்படின்னா நகரிகா அப்படின்ற ஒரு அதிகாரி தான். நகரத்தை யார் நிர்வாகம் பண்ணுறா? நகரிகா அப்படின்ற அதிகாரி தான் நிர்வாகம் பண்ணுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானிகா கோபா அப்படின்றவர் நகரிகாவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆட்களாக வந்து இருக்காங்க. அடுத்தது நாணயம். இவங்க என்ன மாதிரி டைப்பில் நாணயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிறை சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிறை சந்திர வடிவம்னா பிறை நிலா வந்து பாதி தான் இருக்கும்ல, இந்த பிறை சொல்லுவோம் இல்லையா, அந்த பிறை சந்திர வடிவத்தில் பொறிக்கப்பட்ட அந்த வடிவம் பொறிக்கப்பட்ட ஒரு காயின், வெள்ளி காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செப்பு நாணயத்துக்கு பேர் என்னென்னா மசாகஸ். உங்களுக்கு இப்போ இன்னொரு கேள்வி, டெல்லி சுல்தான்கள் காலத்தில் செப்பு நாணயங்களுக்கு பேர் என்ன? யோசிங்க. மசாகஸ் அப்படின்றது செப்பு நாணயங்கள். இன்னொன்று இவங்க முக்கியமாக இன்னொன்று வந்து செய்கிறாங்க, இந்த டெல்லி சுல்தானில் படித்தோம்ல, சேலரியெல்லாம் வந்து பணமாக வந்து தரதாக வந்து நம்ம படித்தோம்ல, அது எந்த அரசர் சேலரியை பணமாக கொடுத்தது யார், ஞாபகம் இருக்கா? ஸோ அது மாதிரி இவங்களும் வீரர்களுக்கு சேலரி என்னவா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமாக வந்து கொடுக்குறாங்க. அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. பணமாக வீரர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? சேலரி வந்து பணமாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வணிகம் குறித்து இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற புத்தகம், அர்த்த சாஸ்திரத்தை எழுதினது யார்?
சாணக்கியர்னு சொன்னாலே அந்த சாணக்கியர் தான் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியிருப்பாரு. அதில் வணிகம் குறித்து நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கிது. அது காசி, காமரூபம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மதுரை. காமரூபம் அப்படின்றது அஸ்ஸாமை தான் வந்து காமரூபம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காசி, காமரூபம், மதுரை இங்கெல்லாம் விலை மதிப்பு மிக்க ரொம்ப சூப்பரான துணிகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த அர்த்த சாஸ்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மௌரியர்கள் காலத்தில் இருந்த கலை, கட்டிடக்கலை அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான உருவ சிலைகள் பற்றி சொல்லணும். இங்கே யக்ஷன், யக்ஷி அப்படின்ற ஒரு உருவ சிலைகள், அதாவது மௌரியர்கள் காலத்தில் வடிக்கப்பட்ட உருவ சிலைகள் யக்ஷன், யக்ஷி. இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணுமே, நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி யக்ஷன், யக்ஷி. அதாவது யக்ஷன் அப்படின்றது ஆண் உருவ சிலை, அதோட பெண் வடிவம் தான் வந்து யக்ஷி அப்படின்றது. அதனால தான் நான் நண்பா நண்பின்னு, நண்பானா ஆணு, நண்பின்னா பெண் அப்படின்பார்ல. ஸோ அதுக்காக அது யக்ஷன், யக்ஷி. அண்ட் இது எதை பற்றின கடவுள், எதை பற்றின உருவ சிலை அப்படின்னா நீர், இந்த நிலம், இந்த வளம், அதை குறிக்கக்கூடிய ஒரு சிலை தான் வந்து இந்த யக்ஷன் அப்படின்றது. அதுக்கடுத்தது கட்டிடக்கலை. முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது கட்டிடக்கலை. ஸ்தூபி அப்படின்றது என்னென்னா புத்தரோட உடல் உறுப்புகள், எஞ்சிய உடல் உறுப்புகள் எல்லாமே புதைக்கப்பட்ட ஒரு இடம் தான் ஸ்தூபி அப்படின்றது. அது எப்படி இருக்கும், அந்த பில்டிங் எப்படி இருக்கும்ன்றதை நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஸ்தூபி அப்படின்றது. ஸோ ஸ்தூபி. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டிடக்கலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சாரநாத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் தூண். அசோகர் காலத்தில் வடிக்கப்பட்ட அந்த ஒற்றைக்கல் தூண் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அது சாரநாத் பகுதியில் இருக்குது. இந்த ஒற்றைக்கல் தூணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே, இந்த 4 சிங்கத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. சிங்கம் படத்துல எல்லாம் இல்லை, அதுலேயும் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. எம்ப்ளம், இந்தியாவோட எம்ப்ளம் அதுதான் வந்து இந்த 4 சிங்கங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கத்துக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம், தர்ம சக்கரம், அதுதான் இந்திய கொடியில், இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம். ஸோ நம்ம அதை எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த சாரநாத் ஒற்றைக்கல் தூண்லேருந்து தான், அசோகருடைய தூண்லேருந்து தான் நம்ம வந்து அந்த இந்தியாவோட எம்ப்ளமும் அந்த சக்கரமும் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அடுத்தது ஒரு கல்வெட்டு பற்றி சொல்ல மறந்துட்டேன். அதாவது சோர்சஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு கல்வெட்டை பற்றி மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா ருத்ரதாமனோட ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. ஜுனாகத் அப்படி இல்லைன்னா கிர்னார் கல்வெட்டு, ரெண்டும் ஒன்று தான். குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் இது. ஜுனாகத் கிர்னாருங்கிறது குஜராத்தில் இருக்குது. ஸோ இந்த ருத்ரதாமனோட இந்த ஜுனாகத் கல்வெட்டு எதை பற்றி பேசுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுதர்சன ஏரி அப்படின்றத பற்றி பேசுது. அந்த சுதர்சன ஏரி யாரோட காலத்தில் வந்து வெட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட காலத்தில் வெட்டப்பட்டது. அவருக்கு கீழே குஜராத் பகுதியில் ஒரு ஆளுநர் வந்து இருந்திருப்பார், புஷ்யகுப்தர் அப்படின்ற ஆளுநர் இருந்திருப்பார். அந்த காலத்தில் அது வந்து வெட்டப்பட்டது சுதர்சன ஏரி. அது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சந்திரகுப்த மௌரியர் காலத்தில், அசோகர் காலத்தில் தான் அது வந்து முடிவடைஞ்சிருக்கும். அதை பற்றின குறிப்புகள் இவரோட கல்வெட்டில் நமக்கு தெரியுது. இது வந்து என்ன காலம், ருத்ரதாமன் வாழ்ந்த காலம்லாம் என்ன காலம்னா கிபி. இவர் வாழ்ந்த காலம், சந்திரகுப்த மௌரியர் வாழ்ந்த காலம் கிமு. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு காலப்பகுதி வரும். ஸோ அந்த 2 நூற்றாண்டுக்கு அப்புறமும் அந்த ஆளை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கு, சந்திரகுப்த மௌரியர் பற்றி. அந்த அளவுக்கு இந்த பேரரசு பறந்து விரிந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேரரசாக இருந்திருக்குன்றதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்தது நம்ம இதோட கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு அரசர் தான் யார், முக்கியமாக 3 அரசரை பற்றி தான் பார்த்தோம். அந்த 3 அரசர்கள் தான் ரொம்ப முக்கியம். கடைசி அரசர் யார், இந்த மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னு பார்த்தோன்னா பிருகத்ரதா அப்படின்றவர் தான் கடைசி அரசர். இந்த ஆளுக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட படை தளபதியான புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்ற ஒருத்தர் இவரை கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணுவார்னா இவர் சுங்க வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். சுங்க வம்சம் அடுத்த டைனாஸ்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதனால் மௌரிய வம்சம் வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ கிளாஸ் இதோட ஓவர். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஸ்டார்டிங் சொல்லியிருக்க மாட்டேன். நியூவாக யாராச்சும் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க, நியூ மெம்பர் இந்த சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா நான் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டெட்டுக்கு டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்ட் பேட்சோட ரேட் ஜஸ்ட் 499 rupees. ஆல்ரெடி ஒரு 15 டெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. வீக்லி டெஸ்ட் ஒரு 4 ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீக்கெண்ட் வந்து யூனிட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்க? ஒரு 160 மெம்பர் வந்து டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க? நான் எழுந்து நின்று
நான் எழுந்து நின்று இரங்கல் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். Thank you for watching this video. Have a good day.